கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்று கூறிவிட்டால் இது பாஜக எதிர்ப்பு என்ற காரணி அடிப்படையில் டி ராஜாவுடைய கருத்து அமைந்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம் என்று தெரிவித்து விட்டால் ஆதரவு என்ற அடிப்படையில் டி ராஜாவுடைய கருத்து அமைந்திருக்கிறது என்று பார்க்கலாம். இப்படியாக இருவேறு காரணிகள் அடிப்படையில் டி ராஜாவின் கருத்து இந்த நிகழ்வில் அமைந்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் டி ராஜாவின் இந்த கருத்து இந்த நேரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கவனத்தை ஈர்த்த ஒன்றாக மாறி இருக்கின்றது. ஒருபுறம் அதிமுக, மறுபுறம் திமுக, இன்னொரு புறம் தாவேகா, இவர்கள் அனைத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு மைய சக்தியாக, மையப்புள்ளியாக, தமிழ்நாட்டின் கிங் மேக்கராக கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக என தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் அந்த நகர்வுகள் பரபரப்பையும் மிக எதிர்பார்ப்பையும் சுவாரஸ்யத்தையும் கூட்டியிருக்கிறது. பொதுவாக தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இந்த இப்போது இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் முடிவை விட தேர்தல் முடிவுக்கு பிறகு நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் தான் அதிக எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்டத்தட்ட தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பது உறுதியாக நமக்கு தெரிய வர இருக்கிறது டி ராஜாவின் கருத்து மூலமாக. ஒருவேளை விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகாக ஆதரவு என்றால் விசிகவும் ஆதரவு நிலைப்பாடு எடுப்பதற்கான வாய்ப்பு 99 விழுக்காடு உறுதியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 4 நாட்களாக நீடித்து வந்த குழப்பத்திற்கு இன்றைய நாள் முற்றுப்புள்ளி வைக்கப்பட இருக்கிறது. 3 கட்சிகள் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமாக அது இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அபிஷியலாக இன்னும் அது வெளியாகவில்லை. சற்று நேரத்தில் அது வெளியாக வாய்ப்பு இருக்கின்றது. மறுபுறம் எடப்பாடி பழனிசாமியும் அடுத்தடுத்து மிக முக்கியமான தலைவர்கள் அதிமுகவுடைய சீனியர் லீடர் என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களாம் அவர் இருக்கக்கூடிய பசுமை வழி சாலை இருக்கக்கூடிய இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி வருகிறார்கள். அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது? ஒருவேளை திமுகவுடன் அவர்கள் திரைமறைவில் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார்களா? அதிமுகவுக்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலை கொடுக்குமா என்ற அடிப்படையிலும் ஒரு கேள்விகள் எழுகின்றது. அப்படி ஒருவேளை ஆதரவு கொடுத்தால் அது தமிழக மக்கள் மத்தியில் திமுக அதிமுகவை கடந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நியூட்ரல் பீப்புள் என்று சொல்லப்படக்கூடிய பொதுஜன மக்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அது திமுக அதிமுக எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தினால் அது விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவுகளை உருவாக்கும். திமுக ஒருவேளை கூட்டணி அமைத்தால் அது பல வெகுஜன ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்மறை தாக்கத்தை அது ஏற்படுத்தினால் அந்த எதிர்மறை தாக்கம் அப்படியே தாவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி என்றால் இதுவரை விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவுகளை இன்னும் பெருகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பல அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. இப்படியாக சுற்றி சூழக்கூடிய இந்த அரசியல் பரபரப்பு மம்பரமாக சுற்றி கொண்டிருக்கூடிய இந்த அரசியல் பரபரப்புகள் எப்போது முற்றுக்கு வரும், எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்படும், எப்போது அடுத்து என்ன என்பது உறுதியாக தெரியவரும் என்று எதிர்பார்ப்பை இன்னும் கூடுதலாகவே எகர செய்திருக்கின்றது. அடுத்தடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகாவுடைய ஆலோசனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் தான் பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நீலாங்கரில் இருக்கக்கூடிய விஜய் இல்லத்தில் விஜயை நேரில் சந்தித்து தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அடுத்து நாம் ஒருவேளை கம்யூனிஸ்ட் விசிக்கு ஆதரவு இல்லை என்றால் சட்ட ரீதியாக நாம் நீதிமன்றத்தை நாடலாம் என்று தெரிவித்திருக்கிறார். 1980 காலகட்டத்தில் கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருந்த SR பொம்மை தனிப்பெரும்பான்மை கிடைக்காத போது ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை. தொடர்ந்து அவர்கள் பலமுறை முயன்றும் ஆளுநர் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தால் உடனடியாக வேறு வழியில்லாமல் SR பொம்மை உச்சநீதிமன்றத்தை நாடினார். அப்போது உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தனிப்பெரும் கட்சியாக யார் இருக்கிறார்களோ அவர்களை முதலில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டியது ஆளுநருடைய பொறுப்பு. அதற்கு பிறகு அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடம் என்பது ஆளுநர் மாளிகை கிடையாது, சட்டப்பேரவை என்று அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பை முன்மாதிரியாக வைத்து மீண்டும் தமிழக வெற்றிக் கழகம் அதே போன்று நீதிமன்றத்தை நாடலாமா என்ற ஒரு முடிவிலும் இருக்கிறார்கள். ஏனென்றால் இது தாமதிக்கக்கூடிய நேரம் கிடையாது. உடனடியாக அடுத்தடுத்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். ஒன்று அவர்கள் கம்யூனிஸ்ட் விசிக்கு ஆதரவு பெற வேண்டும். அப்படி இல்லை என்றால் உடனே நீதிமன்றத்தை நாட வேண்டும். அவசர வழக்காக வந்து நீதிமன்றம் இதில் தீர்ப்பு வழங்க வேண்டும். இப்படி அடுத்தடுத்த நெருக்கடிகள் நகர்வுகள் எப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்படும், விஜய் முதலமைச்சர் ஆவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக அதிமுகவினுடைய ஆலோசனை ஏற்கனவே தம்பிதுரையை தொடர்ந்து மிக முக்கியமான தலைவர்களாம் சென்று ஒன்றன் பின் ஒன்றாக பேசி வருகிறார்கள். அவர்கள் என்ன பேசி வருகிறார்கள், அதிமுகவின் முடிவு என்னவாக இருக்க போகிறது என்பதையும் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து நாம் பார்க்கலாம்.